ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு சரண் சிவா 360 சேனல். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்கிற கோணியம்மன் கோவில் பக்கத்துலேயே இருக்கிற கர்நாடிக் சினிமாஸ் தாங்க வந்திருக்கோம். இந்த தேட்டர் 1935 இருக்குங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டர் இன் கோயம்புத்தூர். இந்த தேட்டரில் பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இந்த தேட்டரோட என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி டேரெக்டாக போய் தான் டிக்கெட் வாங்கினோம். ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் புக் மை ஷோ ஆப்பில். இங்கே 3 கேட்டகரியில் டிக்கெட் தராங்க. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், பால்கனி. இந்த தேட்டரோட லெஃப்ட் சைடில் பால்கனிக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் தான் டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் கிளாஸ் கீழே தாங்க இருக்குது. நாங்களும் டிக்கெட் செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தது இந்த தேட்டர் ஒரு பழைய காலத்து தேட்டர் மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. இந்த தேட்டரோட ஸ்க்ரீன் கிளாரிட்டி அண்ட் ஆடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தேட்டரில் ஸ்க்ரீன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுங்க. ஆடியோ எஃபெக்ட்டுமே நல்லா இருந்துச்சு. டால்பி அட்மாஸ் 64 சேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தேட்டரில் நீங்கள் டே டைமில் போனீங்க அப்படின்னா யாராவது டோர் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதோட வெளிச்சம் ஸ்க்ரீனில் படுதுங்க. இந்த தேட்டரோட பிரச்சனையே சீட்டிங் தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸோடது. படம் பார்க்க கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நீங்கள் யாராவது புக் பண்ணணும் அப்படின்னா பீரோக்கு பின்னாடி இந்த என்எம் ரோ புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் ரோக்கு முன்னாடி இருக்கிற சீட்ஸ்க்கு புஷ்பேக் கிடையாதுங்க. என்எம் ரோக்கு பின்னாடியும் போயிடாதீங்க. அடைச்ச மாதிரி இருக்குது, தூரமாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. இப்போ வாங்க டியர்ஸ், நம்ம பால்கனி சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பால்கனி சீட்ஸ் இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உட்காந்து பார்க்கவும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த பால்கனிலேருந்து பார்த்தா ஸ்க்ரீன் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. டியர்ஸ், நீங்கள் யாராவது இந்த தேட்டரில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பால்கனி சீட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பெருசாக ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. பப்ஸு, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் பாப்கார்ன் தான் வச்சுருந்தாங்க. பாப்கார்னுக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு 130 ருபீஸும் பால்கனிக்கு 150 ருபீஸும் வாங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்க்கு 130 ருபீஸ் ஒர்த் இல்லை. ஒரு 100 ருபீஸ் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த தேட்டரில் ஒரு ஷோக்கு 800 மெம்பர்ஸ் உட்காந்து பார்க்கலாங்க. டிஎஸ், நீங்கள் இந்த தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.